ஹலோ மீட் மிஸ்டர் மித்னு நான் தான். இன்றைக்கி நான் செம்ம குஷியாக இருக்கேன். எங்கடா நம்ம டர்பீஸ் இப்போலாம் இன்டர்வியூவே கொடுக்கறது இல்லை, இன்னும் ஒன்றுமே சிக்க மாட்டேங்குது. மனசு கஷ்டமாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா தர்பீஸ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கு. இன்டர்வியூ கூட கொடுக்கல, இந்த பப்ளிக்காக பேசுவாங்கல்ல அந்த விஷயத்தை பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது ஒரு 20 நிமிஷம் வீடியோ இருக்குது. 3 பகுதிகளாக பிரித்து வச்சுருக்கேன். நல்லா அடுத்து 3 மணி நேரம் இல்லை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்ப்போம். நாளைக்கு ஒரு வீடியோ வரும், நாளான்னைக்கு ஒரு வீடியோ வரும், இல்லை இன்றைக்கே 2 வீடியோ, என்னமோ ஒன்றுங்க. ஆக மொத்தத்தில் அந்த 20 நிமிஷத்துக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் நக்கல் பேச்சுகள் இருக்கலாம், இல்லை அவர் சொல்கிறத கேட்டு ரியாக்ட் மட்டும் பண்ணுறது, நம்ம புரிதல் என்ன அப்படிங்கிறத பேசுகிறதாகவும் இருக்கலாம். நீங்கள் வீடியோ பாருங்கள், ஏதோ ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்க போகலாமா? கத்தாத டென்ஷன். இது பிக் பாஸ் வீடு கிடையாது, போறங்களோட தட்டி அமுச்சு விட்டுரும் கம்முன்று அப்படிங்கிற மாதிரி. தெரியுமே, பெரிய லூசு தானே. இல்ல இப்ப கொஞ்சம் லூசா இருக்கு, பேண்ட் டைட்டா போட்டா அரணா கேட்கலாம் கீழே விழாதுல, அதுக்காக சொல்றேன் நான் தான் அந்த லூசே நான் தான் அப்படிங்கிற மாதிரி. பேண்ட் லூசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒரு போதை ஏறும் பாருங்க. ஏன் ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா? போதை ஏறக்கு 6 மணிக்கு மேல கை நடுக்கம் எடுத்துருமா? விஷ பாட்டில் கொண்டு வந்து குடிச்சா கூட அந்த விஷமே செயலிருந்து போயிருங்க. அண்ணன் உங்ககிட்ட அதுதானே உங்ககிட்ட டேலண்ட்டு. எனக்கெல்லாம் அப்பா நல்லா வாட்டர் மெலன் ஸ்டாரோட ரசிகர் மன்ற தலைவராக இருக்க முடியாது, ஒரு உறுப்பினராக இருந்துட்டு போகிறேன்ப்பா. அப்படியே கத்தியை எடுத்து அப்படியே சொருகி அப்படியே ரத்தம் காண்றப்ப அப்படியே கொட்டி வச்சு அப்படியே சொருகி நொட்டிடுவார் இவர். அடுத்து என்ன இப்போ எதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு? இன்டர்வியூக்கு வாங்க ஐயா. நடிப்பு அரக்கன் அண்ணா பாருங்க, நல்லா மார்கழி மாசத்துல ஆம்பளை மாடு பொம்பளை மாடை பார்த்த மாதிரி ஆம்பளை மாடுக்கு 32 பல்லு தெரியுற மாதிரி நடிப்பு இப்படி போகுது. வாய் நல்லா முட்டை கிழிச்சிட்டு வரட்டுருக்கு நடிப்பு அரக்குன்னு சொல்லும் போது. அவ்வளோ முக்குன்னு முக்குறீங்களே. நேற்று கோபால் கடையில் வாத்து பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுறது? பின்னாடி நின்று இருக்கு 2 பேர். நான் வந்து என்னோட ஃபோட்டோவை தான் ஷேர் பண்ணேன். அவர் ஏன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. கோல்டன் சூப்ளி சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் சாப்பிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாருலாம் தப்பாக போடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கஷ்டம். இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு புரியலையே. சிம்பு தானே வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும். எனக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்தேன் என்ன, லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்தேன், வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கும்போது அவர்கிட்ட தானே எல்லாமே ஃபோட்டோ எடுக்கணும். இது நார்மல் தானே, இது இயல்பு தானே. காலங்கத்தால் எந்திரிச்சோடனே கை வந்து ப்ரஷ்ஷை தேடி போகுது இல்லை, அது ஒரு ஹேபிட்டுங்கிற மாதிரி. இன்னைக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் தானே, நம்ம எல்லாத்துக்குமே அவர் தானே எல்லாமே. சிம்பு வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்தால் என்ன தப்புங்கிறேன். சுத்தமாக இருந்துச்சு. சிம்பா நான் கேரவேன்லாம் நெருங்க முடியுமா? ஏன் நெருங்க முடியாதா? ஏன் பக்கத்தில் போய் கேரவேனுக்கு தொட்டு பார்த்து கூட வர முடியாதா? எனக்கு புரியலை. சிம்புவோட கேரவேன் என்ன 102 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுக்கிட்டு இருக்குமா? பக்கத்தில் போக முடியாத மாதிரி. உண்மை அதுதானே. நம்மளுக்காக நம்மளை வந்து ஒரு மதிப்பு கொடுத்து வெயிட் பண்ண வச்சு அன்றைக்கெலாம் அவருக்கு உடம்பு சரியில்லை சார். உடம்பு சரியில்லையோ? நீங்கள் தான் டாக்டர் ஆச்சு, அதுக்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தீங்களா? சிம்பு அவர்கள் திவாகர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு சிம்புவோட நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்டொமக் பெயின், டாக்டர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டு வெளியில் ஓடி அந்த ஃபோட்டோ கொடுக்குறாரு. எந்த கான்ட்ரவர்சியும் மாட்டிக்கிறாதீங்க, நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா சிம்பு சொல்கிறாராமா, நல்லா நடிக்கிறீங்க, நல்லா பண்ணுறீங்க, எந்த கான்ட்ரவர்சியிலையும் மாட்டிக்காதீங்க. அது எப்படி கேரவேனுக்குள்ளே ஊசி போட்டுட்டு ஓடி வந்து ஃபோட்டோ கொடுக்குறாரு. ஆமாம், வாட்டர்மெலன் ஸ்டார் போயிட்டாருன்னா மறுபடியும் ஒரு கால் ஷீட் எப்படி பிடிக்கிறது? கரெக்டு தான் சிம்பு அவர்களே. உங்கள் இடத்துல யார் இருந்ததாலுமே அதுதான் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல, சிம்பு லக்கி ஃபெலோ தான். வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. சிறப்பாக பார்த்து பேசுங்க, கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறாதீங்கன்னு சொல்கிறேன். பவானி ஆக்சுவலாக பவானி வில்லனா வந்தார் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா செட் ஆகும். பவானி வில்லனா வந்தது நம்மளுக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் கண்ட்ரோலாக இருங்க, சாரி கேர்ஃபுல்லாக இருங்க. பிக் பாஸில் பேசும்போது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சி விட்டு நீங்கள் போயிட வேண்டாம் விஜய் சேதுபதி அவர்கள். ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் உங்கள் மார்க்கெட்டை பிடிச்சா அப்புறம் மறுபடியும் நம்ம பிக் பாஸ் வச்சாச்சு கொஞ்சம் டைம் ஓட்டல. அதுக்காக சொல்கிறேன் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் மேலே வரதும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் கீழே வரதும் அது இயற்கை தானே. கீழே வரும்போது ஏதாச்சும் பழக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல. விஜய் சேதுபதி பார்த்து பிக் பாஸ் ஹோஸ்டிங்கை விட்டுறாதீங்க. என்ன தலைவர் வந்துட்டு இருக்காரு மேலே, வாட்டர்மெலன் ஸ்டார் தான் பண்ணா இருக்கு. எனக்கு மாஸ்டர் படத்தில் பவானி சார் ஆக்சுவலாக விஜய் சாரை விட விஜய் சேதுபதி சார் அதில் ஓவர் டேக் பண்ணிட்டார். பயங்கரமாக இருக்கும் அந்த பவானி, பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக விஜய் சாரை விட விஜய் சேதுபதி சார் ஓவர் டேக் பண்ணிட்டாரா? இந்த ஆள் கான்ட்ரவர்சியில் மாற்றுறது இல்லாமல் எல்லாத்தையும் கான்ட்ரவர்சியில் இழுத்துருவாட்டு. விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகருங்க ஐயா. தயவு செஞ்சு அவரெல்லாம் என்னங்க பண்ணுறது? நம்மால் வாட்டர்மெலன் ஸ்டாரை சிரிச்சுக்கிட்டு போயிடுறேன். அவ்வளோ அடுத்து போகலாம். இதாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு பயங்கரமாக செட் ஆகும் சார். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க பவானி ரீல்ஸாக நான் பண்ணப்பயே அது எவ்வளோ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆமாம், பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நல்லா பிரெட்டில் ஜாமை வச்சு ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வேற லெவலில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்க ஐயா. பவானி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்னது இது, என்ன ஒரிஜினல் பவானி பண்ணிட்டு இருக்காரு, விஜய் சேதுபதி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். கரெக்டு. அதில் கூட ஒரு டயலாக் வரும், உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னு 3 வரல காட்டுறீங்க. 1 2 3 படிங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? 1வது படிக்கும்போது அவர் ஆப்சென்ட் ஆகிட்டாரு, அதனால 1 2 3 தெரியல. இது பெரிய விஷயமா? இப்போ என்னை அட்ஜஸ்ட் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பண்ணுவார்ல,
ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய வெயிட் மாசாக இருந்துச்சு. அதெல்லாம் வெயிட் மாசா இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வெயிட் மாசா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் இப்படி ஆக்ஷன் பண்ணி காட்டுறீங்க பார்த்தீங்களா, ஆப்போசிட்டுக்கு எல்லாருமே நம்மளை ரசிக்கிறானுங்க. ஏய் இப்படி உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன் அப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாசாக இருந்துச்சு. எப்படி சைடு கேப்பில் நான் பண்ணி காமிச்சிட்டேன், நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டேன், தற்பெருமை பீத்தியாச்சு, அப்புறம் அடுத்து போவோம். ஏன்னா எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, நாங்களாம் நீங்கள் பண்ணுங்க தலைவா தலைவா நீங்கள் பேசுங்க தலைவா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நிறைய பேர் பரவாயில்ல ஹீரோலுக்கு வந்துருச்சு ஸ்டேஜ், அதாவது அரங்கமே அதுவே ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டான்ஸ் ஆடுவேன்ல எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. பிக் பாஸ்ல இருக்கிறவங்களே வந்து நீங்கெல்லாம் பியூர் சினிமா மெட்டீரியல்னு சொல்றாங்க. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் நெஞ்சு. ஸோ அந்த ஒரிஜினல் தமிழ் குடிமகனுக்கு உண்டான ஒரு முகம். இதை பார்த்து தானே இவ்வளோ ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க, ஃபீமேல் ஃபேன்ஸாக இருக்கட்டும். அது கரெக்டு. ஒரிஜினல் தமிழ் குடிமகனுக்கான முகம் இருந்தாலே ஃபீமேல் ஃபேன்ஸு நல்லா மென்னு வாட்சிங் மிஷின்ஸு எல்லாமே கிரியேட் ஆயிடுவாங்க. அது பேசிக் தானே அண்ணா. ஒரிஜினல் தமிழ் ஆதி குடிங்க, நல்லா 1200 BC வாழ்ந்தவர் இல்லை, கிறிஸ்துக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாரு. அந்தளவுக்கு இல்லை சொல்கிறேன், பழங்காலத்து அந்த ஒரிஜினல் குடி அப்படி ஒரு ஜீன்ஸ் இல்லை. 1800 வருஷம் வாழ்றதுனா சும்மாவா? அட்டன் பண்ண முடியல ஃபீமேல் ஃபேன்ஸோட கால்ஸை, வீடியோ கால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது பண்ண முடியல. நீங்கள் குண்டா எனக்கு புரியல, அட்டன் பண்ண முடியல ஃபீமேல்ஸ் கால்ஸை. ஓகே, வீடியோ கால் ஒவ்வொருத்தங்களுக்கும் இது பண்ண முடியலையா? எனக்கு புரியல. ஏன்டி இந்தாங்கடி வீடியோ கால் பண்ணி அண்ணகிட்ட என்ன கேட்குறீங்க? எனக்கு என்ன அவரால் ஏதோ பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறாரு. 1800 வருஷம் வாழ்ந்துருக்காரு, அப்புறம் அவருக்கு எல்லாம் டயர்டாக இருக்காதா? பிக் பாஸ்லாம் போயிட்டு இருக்காரு, டயர்டாக இருப்பார், தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்ல வந்தேன். என்னங்க நீங்கள் பார்க்க கொஞ்சம் லுக்கு நல்லா தான் இருக்கீங்க. இப்போ இதுவே ஹீரோ மெட்டீரியல் தான் இருக்குது. நிறைய பேர் பாருங்களே, நான் துபாய் போயிட்டு வந்த வீடியோ கோட் சூட்டில் பயங்கர லுக்காக இருக்கும். ஆமாம், இப்போ கோட் சூட்டில் பயங்கர ஹீரோ மெட்டீரியல். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நல்லா இந்த அன்னப்பறவை வந்து தண்ணி பாலை வச்சுச்சு அப்படின்னா தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்கும். அந்த அன்னப்பறவையை கூட்டிகிட்டு வந்து கழுத்தை பிதுக்கி அந்த வெளியே இருக்க பாலை எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக தற்பெருமை பேசுங்க. தற்பெருமை பேசுறது அந்த ஆர்வத்தில் மூச்சு முட்டி செத்துருவீங்க போல. அதில் பில்லாஸாக ரீல்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஈவன் தனுஷன்னாவை கூட உருவகேலி பண்ணாங்க. இவரெல்லாம் எப்படி ஹீரோ ஆக போறாருன்னு அதெல்லாம் உடச்சி இப்போ அவரை தான் நம்ம ரசிக்கிறோம். ஆமாம், அவர் நடுசை உடச்சிட்டோம்ல, இப்போ அவர் 2ஆக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஏன் என்னையெல்லாம் உடைக்க கூடாதா? ஏன் நானெல்லாம் உடையக்கூடாதா? இவரை விட அவர் பயங்கரமாக கலாய்க்கலாம் மாட்டேங்குது. சரி விடுங்க, அது வேறு விஷயம். இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் நான், தனுஷெல்லாம் உடச்சு அவரெல்லாம் அப்படி பயந்துருக்காரு. வாட்டர் சாரா கொக்கா தனுஷன்னா இருக்கட்டும், விஜய் சேதுபதி சார் இருக்கட்டும், கேமராமேனை பார்த்து பயம், அவங்கள பார்த்து பயம், இவங்கள பார்த்து பயம். நாங்கள் எனக்கு எந்த பயம் கிடையாது சார், நீங்கள் 1000 கேமராமேனை கூட்டுங்க, நான் முன்னாடி நடிக்கிறேன். இவரெல்லாம் கொஞ்சம் பேர் ஏதாச்சும் ஹாண்டட் ஹவுஸில் விட்டுறணும், நைட்டு 4 பேர் கூட வளர்த்த விட்டுறணும். இவர் நடிச்சு காட்டுறதுல பேயெல்லாம் மறுபடியும் செத்து போயிடும். அதனால சொன்ன மாதிரி தான் பயங்கரதே இருக்காது போல அண்ணனுக்கு. அண்ணன் இஸ் ஃபியர்லெஸ் கைங்க. தமிழ்நாட்டில் இந்த உலகத்திலேயே பயங்கர எமோஷன் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒருத்தர் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நார கொக்காட்டு நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாசமாக போங்க. அண்ணன் இருக்காரு, அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு நாசமாக கையை வேறு டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நீ 5 லட்சம் பேர் எதிர்த்து நின்று நேரம் குத்து வாங்குறேன், வா எதிர்த்து நிற்போம். 5 லட்சம் பேர் எதிர்த்து நின்று குத்துவோம். ஐயா நம்ம மைண்டு சும்மாவே நாரத்தனமாக யோசி. 5 லட்சம் பேர் குத்து வாங்குறாரா? என்ன இருக்குது? ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான், பயந்து ஓடுறதோ ஒளிகிறதோ. அது எப்படி நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு 3 மணி வரும், அப்போ தான் அதெல்லாம் கிளப்பி விட்டாங்க. இப்போ பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி 3 மணி அப்படின்னு கிளப்பி விட்டா ஒத்துப்பீங்களா? ஆமாம் எனக்கு 3 மணி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இருக்கிறதெல்லாம் தோண்ட பொறுமையாக கிடைக்கும் போது தான் வெளியே வரும். நீங்கள் பிக் பாஸ் போயிட்டீங்க அப்படின்னோடனே உங்களுக்கு 3 மணின்னு கிளப்பி விடல. சம்திங் இஸ் ஃபிஷி, சம்திங் இஸ் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது தான் இப்போ வெளியே வருது. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றே காணாமே. நான் ஸ்கூலு காலேஜில் படிக்கிறப்ப சொல்லுவாங்க முகத்தில் என்னமோ தெரியுது. ஆமாம் முகத்தில் என்னமோ தெரியுது, காலங்காத்தால லெமனை மோந்துக்கிட்டு இருக்கான், வாந்தி வருது போல அவன் முகத்தில் தெரியுது, மூஞ்சிலே தெரியுது, கக்கூஸ் போய் வாந்திடுறா போடா அப்படின்னு வாத்தியாரா விரட்டி விடுவாருமா. அது கூட எனக்கு ஒரு பெருமைமா. கீழே பெரிய ஆளாக வருவான், ஒரு தேஜஸ் தெரியுது, பார்த்த உடனே லுக்கு. நான் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபீமேல் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஃபீமேல் ஃபேன்ஸ் இல்லை, ஃபீமேல் ஃபேன்ஸ். நான் சொல்கிறேன்ல, அன்னப்பறவை கழுத்தை பிதுக்கி நெருக்கி கொன்று தண்ணியை பாலை வெளியே எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு பொறுமையாக தற்பெருமை பேசுங்கன்னா அப்படிங்கிற ஒரு டாப் ஹீரோ வர்ற மாதிரி நம்ம வந்து இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே இப்போவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஜ், கோடிக்கணக்கான மக்களை கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கோம். இதை மற்ற போட்டியாளர்கள் பொறாம பண்ணிட்டு நம்மளை அமுக்க நினைக்கிறாங்கம்மா. எதுக்கு அண்ணனை அமுக்க நினைக்கிறீங்க? நானும் கேட்குறேன் பொழுது நிற்க. வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். ஐயோ அது மட்டும் சொல்லாதீங்கண்ணே, நானே உங்கள் ஃபேன் தான், ஆனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங் மயிராக வருதுண்ணே. பாருங்கள் கெட்டவாதெல்லாம் ஃப்ளோவில் வர அளவுக்கு டென்ஷன் ஆகுதுண்ணே. வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். பிக் பாஸ்க்குள்ளே போன அனுபவம் நான் எப்போன்னு எதிர்பார்த்தேம்மா. எப்போன்னு சொல்லிட்டு அண்ணன் எதிர்பார்த்துட்டு இருந்தாரம்மா. இவர் எப்போ பிக் பாஸ் விட்டு வெளியே வருவார் அப்படின்ட்டு எப்போன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தானே வெளியே வந்தால் மறுபடியும் நடிச்சு ரீல்ஸ் எல்லாம் போடுவார், அவர் வச்சு கண்டென்ட் அப்படி இல்லை, ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸ் ஆவார். அண்ணனோட நடிப்பு திறமையை பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். சீரியஸ்
எப்படா பிக் பாஸ்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுப்போம், மக்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானாக மறந்தாலும் மக்கள் விட மாட்டேங்கிட்டாங்க. எப்போ நீங்கள் திருப்பி போவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது இந்த 9ஆம் வகுப்பு செய்யுளான பிக் பாஸில் எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்தேன், மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானே இப்போ இந்த ஃபாலோ பண்ணாலும் மக்கள்லாம் கேட்டே இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸ்க்குள்ளே அப்புறம் என்னை கூப்பிட்டுட்டு என்னை வரவேற்று என்னை எப்போ டிஆர்பி ஏற்றிக்கிட்டாங்க விஜய் டிவி. நம்ம போனனால தான் பிக் பாஸுக்கே வந்து இது பிக் பாஸ் அப்படின்னு சைட்லேருந்து டீச்சர் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் அண்ணன் தற்பெருமை பேசுவார். மனப்பாடம் பண்ணி 800 பேஜ் வச்சிருக்காருங்க பேசுறதுக்கு. திடீர்னு அதிர்ச்சியாகி திருப்பியும் ஒரு 15 நாள் வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் ஜியோ ஹாட் ஸ்டாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாய்ஸ்டர். என்னோட மனமார்ந்த நன்றி நிறைய. அப்போ அடுத்து இப்போ இது விஜய் டிவி இவங்க மில்க் பண்ணலனா அண்ணனுக்கு அடுத்து வேறு எதுவுமே கிடையாது. படம் நடிக்க போயிட்டாரா தப்புச்சிட்டாரு. ஏன்னா இப்போ இன்டர்வியூ அண்ணன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன அப்படிங்கிற ரீசன் எனக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனைவி மேட்ரஸ் ஏஜ் மேட்டர்லாம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்குதுல்ல. இன்டர்வியூவில் உட்கார வச்சோம்னா கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயந்து தயங்குறாருன்னு நினைக்கிறேன். பஸ் டீம் மதுரை மீனாட்சி தாயோட அருள்னால ரீஎன்ட்ரி கொடுத்து திருப்பியும் மக்களை மகிழ்ச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வேறு வேலை இல்லையா ஐயா? சொல்கிறது கேளுங்க. அம்மாக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. இங்கே கஷ்டப்படுறவங்க, பாடுபடுறவங்க, உழைக்கிறவங்க, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அம்மன் பார்க்கட்டும். அம்மன் வந்து பிக் பாஸில் நீங்கள் போகிறக்கு அம்மன் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். யாருப்பா விஜய் டிவி ப்ரொடியூசர் யார்? ஓ நீங்கள் இங்கே வாங்க, விவாதம் ஒருத்தர் இருக்காங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன் தான் கொஞ்சம் பார்த்து அப்படின்னு அம்மனுக்கு வேறு வேலை இல்லை. பாரு உள்ளே இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா பாரு இல்லாமல் நம்ம உள்ளே போகிறோமே அப்படின்ட்டு. அப்புறம் போக வேண்டியது தானே, போகாமல் இருக்க வேண்டியது தானே. பாரு இல்லாத அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா போகாமல் இருங்கண்ணே. வேணும் இல்லை, ஃபேமும் வேணும், காசு வேணும். ஆனால் பாரு இல்லாமல் கஷ்டமாக இருக்கு போக நார்மல் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 15 நாள் பார்வை உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக லாஸ்ட்டு 15 நாள் பார்வை உண்மையிலே மிஸ் பண்ணாரா? உள்ளுக்குள்ளே போனோடனே வினோத் சார் மெய்யழகன் காம்பு அப்படின்னு கட்டி பிடிக்க வேண்டியது. அடுத்து 15 நாள் என்னென்னவோ பண்ணிட்டாருங்க இவர். என்ன எவ்வளோ ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஏதோ கடைசியில் விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையும் வரல. அதுக்குள்ளே ஃபைனல் வந்துச்சுங்கிறனால அண்ணன் தப்பிச்சிட்டாரு. நானுமே சபரிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். பட் திவ்யா கணேஷ் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் நான் உள்ளே இருந்தப்போ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா என்னை நல்லா கவனிச்சுக்கிருச்சு. ஆமாம், சித்தப்பா வந்திருக்காருல்ல, உட்காரு சித்தப்பா உட்கார சொல்லி சித்தப்பா போய் டீ போட்டு வாமா அப்படின்னாங்க. நல்லா கவனிச்சுக்கிச்சு திவ்யா, உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டுச்சு. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக திவ்யா அவங்க டைட்டில் வாங்கின சந்தோஷம் சொல்கிறீங்களே. என்ன செல்ஃப் சென்ட்ரிக்கான ஆளா என்ன நீயே? ஓகேவா, ஒரு சாப்பாடு வைக்கிறத கூட என்னை மிஸ் பண்ணாது. ஐயோ, எப்போ பார்த்தாலும் சோறு சாப்பாடுன்ட்டு ரம்யாலாம் ஐயோ இவர் வராரா, இந்த எல்லா பாலையும் சேர்த்து இந்த மனுஷன் குடிச்சிட்டு போயிடுவார், சரி எடுத்து ஒளியை வச்சிடலாம், இவர்கிட்ட எதுக்கு வாக்குவாதம் பண்ணுறதுன்னு அப்படி பண்ணால் ரம்யா எல்லாம் சாப்பாடெல்லாம் ஒளியை வைக்குதுக்கா, பிடிச்சவங்களுக்கு மட்டும் நிறையா கொடுக்குதுக்கா, வச்சால எடுத்து தின்றீங்களே, அப்புறம் என்ன பண்ணு அந்த புள்ளையும் பாவம். ஆனால் திவ்யா எக்ஸ்ட்ரா 2 தோசை வச்சிருச்சாமா, அதனால அண்ணனுக்கு காதோ இல்லை வச்சுக்கா. ஓகேவா, திவ்யா சாப்பிட வச்சிருக்கிறது கூட எனக்கு தான் கொடுக்கும். உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. திவ்யா வந்து என்னன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 3 தோசைனா அது சாப்பிட்ற 2 தோசையை எனக்கு கொடுத்துட்டு அது பட்னியாக இருக்கும். ஆமாம்மா, ஏன்னா விரதம் இருக்கும்ல. ஐயோ நம்ம பாவம், நம்மளோட ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் டைட்டில் வின்னர் ஆகணும், எக்ஸ்ட்ரா வெளியே எவிக்ட் ஆகிட்டு போயிட்டு சும்மா 15 நாள் வந்தால் கூட பரவாயில்ல, டைட்டில் தூக்கி நீங்கள் வந்து என் ஆளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 தோசை இப்படி வச்சுட்டு அந்த ஒரு தோசையை சாப்பிட்டு மேடம் பட்னி இருந்தாங்க. ஆனால் சாப்பிட முடியாமல் இருக்கும், வயிறு நமட்டுக்கிட்டு இருக்கும், அதனால கொடுத்துருப்பாங்க. அதை விட்டு போட்டு இவர் ஏங்க 2 தோசை வச்சதுக்கலாமாங்க ஒருத்தர் டைட்டில் வின்னர் ஆக முடியும்? என்னங்க இவர் என்ன, அதாவது ஒரு சாப்பாடு விஷயத்தில் கூட நல்லா கவனிச்சுக்கணும். அதனால எனக்கு திவ்யாவும் ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு ஏன்னா 2 போண்டா வாங்கி கொடுத்தா அந்த கிட்னாப்லாம் உனக்கு பண்ணவே தேவையில்லையாட்டுருக்குது. இந்த போண்டாவும் பாலும் வாங்கி தரேன் ஏறி நல்லா கவனிச்சுட்டேம்மா. கிட்னாப்பர்ஸ்னாலும் அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குமா. ஏன்னாம்மா நான் போகிற வழியெல்லாம் டீ கேட்டம்மா, வாங்கி கொடுத்தாங்கம்மா, போகிற வழியெல்லாம் போண்டாவை பார்க்கும்போது நான் குறிச்சுமா அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கம்மாங்கிட்டு பாருங்க. அதே சமயத்தில் வந்து என்னதான் எங்கள் 2 பேருக்கு இடையில சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடு வந்தாலும் எல்லாருக்கும் சுற்றி போடுறப்ப என்ன மட்டும் மிஸ் பண்ணவே இல்லை. ஸோ எப்படி தான் மிஸ் பண்ண முடியும்? இப்போ ஊருக்குலாம் போகிறோம், சுற்றி போடுறாங்க அப்படின்னா வெள்ளை பூசணிக்காவை சுற்றி உடைப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வெள்ளை பூசணிக்காய் இல்லை அப்படின்னா அப்புறம் தர்பீஸ் பழத்தை போட்டு சுற்றி உடைக்க வேண்டியதான். இப்போ மிஸ் பண்ண முடியாத ஒரு ஐட்டமாக மாறிட்டீங்களே நீங்கள். கூப்பிட்டு சுற்றி போடும் வாங்க வாட்டர்ஸ் அப்படின்ட்டு. அதனால திவ்யா ஜெயிச்சது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் தான்மா. சபரியும் பிடிக்கும், திவ்யாவும் பிடிக்கும். சபரி வந்து நீங்கள் கூட ஆரம்பத்துலேருந்து இருக்க. சபரியும் பிடிக்கும், திவ்யாவும் பிடிக்கும். திவ்யாவை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம். ஸோ இதை வச்சு டிரைவ் பண்ணி கால்குலேட் பண்ணி நாசா சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு நான் யோசிச்சு பார்த்தது எனக்கு ஒன்று தெரிஞ்சது அப்படின்னா, துஷார் பக்கத்தில் உட்காந்து துஷார் கழுத்து மேலே நீங்கள் கை வச்சு அந்த ஒரு நேக்கை பார்க்கும்போது சபரியை நீங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன், 1 கோடி அது டக்குன்னு அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. சொல்ல வந்தேன், எதுக்குன்னு தெரியல, அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு நண்பர்களே. சரி ஓகேங்களா. திவ்யா வைல்டு கார்டில் லேட்டாக வந்தாலும் ஆரம்பத்தில் திவ்யா கூட பேசுகிறதுலாம் ரொம்ப பயமா. ஃபஸ்ட்டு ஒரு 4 days பயம்னா என்னன்னா, அந்த பொண்ணு யார்ட்டையும் பேசாது. அதுதான் எனக்குலாம் பயமே இல்லை அப்படின்னு 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் அண்ணன் சொன்னார். திவ்யாவை பார்த்தோன்னே பயமா, ஏன்னா ஒரு பொட்டை புள்ள உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கு, பரமா உயிர் பயத்தை காமிச்சா பரமா அப்படின்னு சுப்பிரமணியம் படத்து வர டைலாக்லாம் பேச வச்சுட்டு பயமே இல்லையா அவருக்கு.
அப்புறம் அதுவும் நல்லா ஜாலியாக பேசினாங்க, நானும் ரொம்ப ஜாலியாக பேசினேன். இதில் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு. ஆனால் பட் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும். எனக்கு தெரியலைங்க, பிக் பாஸில் ஏதாச்சும் யார் மக்கள்லாம் பார்க்கக்கூடாது, இந்த பிக் பாஸை தனியாக நடத்துவோன்ட்டு ஏதாச்சும் நடத்துகிறாங்களா? ஏன்னா நாங்கள் பார்க்குற வரைக்கும், நாங்கள் பார்த்த வரைக்கும் போட்டு பொழக்க தான் செஞ்சாங்க திவ்யா. ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரோட நடவடிக்கையில் ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு அவாய்ட் பண்ணி போகும்போது மறுபடியும் பின்னாடியே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்தம்மா போட்டு பொழக்க தான் செஞ்சுது. நம்ம இதுதான் பார்த்தோம். என்னது இது இப்போ நடக்காததெல்லாம் சொல்கிறாரா, இல்லை தனியாக பிக் பாஸ் நடத்துகிறானுங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுமா. நிறைய வதந்திகளையும் கிளப்பிட்டு வராங்கம்மா. இப்போ நான் வந்து சிங்கிளாக தான் இருக்கேன், பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அந்த சமயத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஆங்கர் ஏன் இப்படி கீழ்த்தரமாக பண்ணுறாங்கன்னு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் தான் கீழ்த்தரமாக பண்ணுறோம். எங்களுக்குலாம் வேறு வேலை பொழப்பே கிடையாது. உள்ளபடி சொன்னால் இதுதாங்க எனக்கு நடந்துச்சு, இதுதான் என் ஃபேமிலி பேக்ரவுண்டு, இவ்வளோ தான் நான், இப்படி தான் நான் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான சஸ்பீஷியஸ்னஸும் இல்லாமல், ஒரு டவுட்டும் இல்லாமல், இந்த மனுஷன் ஓகேவா தான் இருக்கார், யதார்த்தமாக தான் இருக்கார் அப்படின்னு நம்பக்கூடிய இடத்துல யாருக்கும் நோண்டி பார்க்கணும், தோண்டி பார்க்கணும், திருப்பி வச்சு அடிக்கணும் அப்படின்னு தோணாது. சம்திங் சஸ்பிஷியஸ் ஃபிஷி அப்படின்னு தோன்ற இடத்துல தான் நோண்டி பார்ப்பாங்க, தோண்டி பார்ப்பாங்க. அதில் சில விஷயங்கள் மாட்டுது அப்படிங்கும்போது அதை 1-9 சொல்லுவாங்க. அது தப்பு. 1-9 சொல்கிறது தப்பு. ஆனால் அங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது, ஏதோ ஒன்று இருக்குல்ல, இருக்கு முட்டு கொடுத்தாலும் இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பார்த்துட்டு வாட்டர்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. திவ்யா சிங்கிளாக தான் நான் இருக்கேன், நிறைய பேர் என்னை வந்து தவறாக வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பரப்புறக்கு பெரிய பெட்ஷீட் இவர் நல்லா உலாவிய பரப்பி எல்லாம் குளிர்காயிறாங்க நடுவில் படுத்துக்கிட்டு. இங்கே பாருங்க, இந்த இன்டர்வியூ வச்சு திவ்யா வெளியே வந்து நம்பர் கொடுக்கலையாட்டு இருக்குது. இது மூலமாக தூது அனுப்புறாரு. ஏதோ ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க. அப்போ எல்லாம் திவ்யா கொடுக்குற இன்டர்வியூ உட்காந்து பார்க்குறதுக்கு டைம் இருக்குது. திவ்யா இன்டர்வியூ கேட்டாங்க. திவ்யா கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாட்டர்ஸ் அப்படின்னு திவ்யா சொன்னாங்க. திவ்யா நான் சிங்கிளாக தான் இருக்கேன், மாமன் இன்னும் உனக்கு தான், கம்ப்ளீட்டாக நான் உனக்கு தான்டா, நீ எதுவும் கவலைப்படாதடா அப்படின்னு இங்கிறது. இந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் என் வாழ்க்கையில் இம்புட்டூண்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு 4 படி மேலே நின்றுப்பேன் நான். அவள் வீட்டில் அம்மா அப்பா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. என்னோட பிறந்த வருடம் வந்து 1988மா. ஓகேங்களா அண்ணே, மறுபடியும் சொல்கிறேன், நீங்களாம் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபேமஸே ஆகாத முன்னாடி இருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு 2 இன்டர்வியூவில் நீ சொல்லியிருக்கீங்கண்ணே எனக்கு 1984 அப்படின்ட்டு. அடுத்து 10 இன்டர்வியூ கழிச்சு பார்த்தா 86 மாறிச்சு. இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்து பிக் பாஸ்குள்ளெலாம் வந்து பார்த்தா 1 வருஷம் கழிச்சு பிக் பாஸ்குள்ளே அண்ணன் பார்த்தோன்னா இப்போ 88 மாறிடுச்சு. இன்னும் நான் இத்தனை பேர்த்தையும் மறுபடியும் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு 2 வருஷம் அண்ணனை விடுங்க. 1992 தான் அவர் பிறந்தார். இதுதான் உண்மையான டேட் ஆஃப் பர்த். நான் 1988 சொன்னது நானே தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேம்மா. நேற்று தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு சீக்ரெட்ரா மகனே உனக்கு, நீ 1992 தான் நான் பிறந்த குட்டி கொஞ்சாடா நீ அப்படின்னு சொல்லுவார். சொல்லக்கூடிய ஆள் இல்லைன்னு சொல்லுவார். வயசு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுக்கு நாங்கள் இளமை, சிவகார்த்திகனை விட இளமை. எங்கள் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக சிவகார்த்திகன் இதெல்லாம் பார்ப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஆங்கர்லேருந்து கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு அப்படி இப்படின்னு பிரெயினை யூஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகராக கூட வந்திருக்க மாட்டார். நான் பாட் சவனேன்னு ஒரு ஓரமாக திருச்சியிலே சொந்த வீடு கட்டி சந்தோஷமாக இருந்துக்கிறேன்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சிவகார்த்திகேயன் அதை பார்த்து எவ்வளோ மனசு புண்படுவார். வந்துருவாரோன்னு பயந்து வேணும்னே இவருக்கு வயசு கூட, இவருக்கு 3 கல்யாணம். ஏப்பா மதுரையில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்குலாம் தெரியாதா? கல்யாணம் வச்சு உங்களுக்குலாம் நியூஸ் பரவாதா? ஆமாம், இவர் அப்படி பிக் பாஸ் போய் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் 3 கல்யாணத்தை பண்ணிட்டு எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. ஆள் யார் நடமாட்டமே இல்லாதப்போ, பக்கத்து வீட்டில் கூட யாரும் தெரியாதப்போ நைஸாக 2-3 ஏதோ சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் சொல்லிடுவேன். ஆனால் அங்கே என்னமோ நடந்திருக்கு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நல்லா அப்சர்வ் பண்ணதில் ஏதோ நடந்திருக்கு. அதை வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதையாக அண்ணன் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ லைட்டாக பூசணிக்காய் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னோடனே இன்டர்வியூலாம் கொடுக்கறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மைக்ஸ் மூலமாக இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, திடீர்னு ரேண்டம் எங்கேயாச்சும் பார்க்குற இடத்துல இவரா சார் எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா சி அப்படின்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ இன்டர்வியூ தான் கொடுக்குறாரு. உட்காந்து நிதானமாக கொடுக்குற இன்டர்வியூ ஏன் அவாய்ட் பண்ணணும்? நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு, போல்டான ஆளாச்சு, உங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கல, 3 கல்யாணம் நடக்கல, இல்லை உங்களுக்கு வயசு 88 தானே, வேற வேணா போய் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது. ஏன்னா அப்படி அதாவது இன்டர்வியூ எடுக்கிற ஆங்கர்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையோ சொந்த வாழ்க்கையோ தவறலாம் தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பெண்களா? இப்போ எங்கள் வீட்டு பெண்களை வச்சு உங்களை கம்பேர் பண்ணணுமா? எனக்கு புரியலை. அவங்க யாருமே உங்களுக்கு கல்யாணம் ஆன பெண்களை வச்சு அந்த பெண்களோட பர்சனல் ப்ரொஃபைலை நோண்டி அந்த பெண்களை யாரும் கலாய்க்கல, இல்லை அதை பற்றி எதுவுமே சொல்ல. நீங்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் தான் வெளியே வருது. ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைனாலும் ஆமான்னு ஆட்டிரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோண்ட மாட்டானுங்க. ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை போடாதீங்க. இதுக்காகவே நிறைய யூடியூப் சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறது அவாய்ட் பண்ணிட்டேமா. சொன்னா ஏதோ என்ன ரீசன் யூடியூப் சேனலுக்கு இவர் அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து இதெல்லாம் கேள்வி கேட்பானுங்க, நோண்டுவானுங்க, ப்ரூஃபோட கொண்டு வருவானுங்க அப்படிங்கிற பயத்தில் தான் அண்ணன் பேக் வாங்குறேன்னு சொன்னனா.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, திவ்யா கணேஷ் வந்து இந்த மாதிரி நிறைய வதந்திகள் கிளப்பினப்ப டீசெண்டாக வந்து அவர் நாங்களும் விளையாட்டுக்கு தான் பண்ணோம், அவரும் ஒரு நல்ல ஹியூமன் தான் அப்படின்னு. எங்க திவ்யா கணேஷ் அவர்களே, நானும் எங்கே தான் பிக் பாஸ் நானும் தான் பார்த்தேங்க, நான் பார்க்காமல இல்லை, ரிவ்யூ முதற்கொண்டு பார்ப்பேங்க. ஷஃபி ஜோன் மேட்ஸு, வி ஃபார் யூ, எம்டி ஹேண்டு எல்லா ரிவ்யூவும் பார்த்தாச்சு, பிக் பாஸ் ஷோவையும் பார்த்தாச்சு, நானும் ரிவ்யூ பண்ண ட்ரையும் பண்ணியாச்சு. நான் நல்லா அதில் ஊறி போன ஒருத்தன் தான். இந்த மாதிரி திவ்யா கணேஷ் ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம இவரும் நல்ல மனுஷர் தான், அவரை பார்த்தாலே ஒரு க்யூட்டாண்டியாக இருக்கார், அவர் ஒரு ஐயோ தங்கமான ஒருத்தர், நாங்கள் பண்ணுக்கு தான் பண்ணோம், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி எப்போனா இதெல்லாம் நடந்துச்சு. ஏன் நான் தான் எனக்கு கண்ணு தெரியாமல் இது போயிடுச்சா என்னன்னு ஒன்றும் புரியல எனக்கு. இருந்தாங்க ஓகே, எனக்கு பாரு எவ்வளோ பிடிக்குமோ அதே லெவல் திவ்யாவும் ரொம்ப கடைசி நேரங்களில் பிடிச்சிக்கிச்சு. இல்லை, அது நீங்கள் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைம்மா. எங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பொண்ணு அப்படின்னு செவுத்தில் எழுதி வச்சாலே IPONNU பொண்ணு அப்படின்னு படிச்சு போகக்கூடிய ஆள் தான் நீங்கள். அது தெரியுமா, அது தெரியும். உங்களுக்கு பிடிக்காம போனாலும் ஆச்சரியமா. அந்த உடனே கெஸ் பண்ணிட்டேன் இந்த பொண்ணு கேம் நல்லா விளையாடுது அப்படின்ட்டு. கொஞ்சம் கோவப்படும், மற்றபடி என்கிட்ட கொஞ்சம் அடங்கி தான் போகும். அப்படி என்ன எந்த உலகத்துலனே வாழ்றதே திவ்யா கணேஷ். மனசளவில் இவர் குடும்பத்தில் கோயில் கட்டி தாலி கட்டி குடும்பமே நடத்துறாருங்க இவரு. யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுறதால. சொந்த ஒரு ராம்நாடு, மண்ணோட வாகு இருக்கு தானே செய்யும். பெரிய ராம்நாட்டுலேருந்து வந்தவங்கலாம், ஒட்டுமொத்த ராம்நாட்லேருந்து வந்தவங்க. எனக்கே ராம்நாட்டில் ஊர்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. ஆனால் எனக்கு இந்த ராம்நாடு பெருமை, இந்த ஊர் சைடு பெருமை, இந்த டவுன் சவுத்தில் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நினச்சி இந்த ஆள் பேசும்போது தான் எனக்கு வந்து உச்சகட்டத்துக்கு மண்டைக்கேறுது. எல்லா மனுஷனும் இங்கே மனுஷன் தான், எல்லா இடமும் இங்கே ஒன்று தான், எல்லாமே. இதை சொன்னாலும் நான் அதுக்கெல்லாம் சப்போர்ட் இல்லைம்மா, நான் எப்போமா அப்படி சொன்னேம்மா அப்படின்னு நம்மளை வேறு மாதிரி மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுவார். சொல்லாமே போயிடுவோம். இல்லைம்மா, வெளியில் வந்தோடனே மக்கள் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அடிப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் தான் பிக் பாஸ்க்கு கண்டென்ட்டு, நீங்கள் நேர்மையாக இருந்தீங்க, நடிக்கவே இல்லை, இவ்வளோ பிரச்சனை. ஏன்னா நடிக்கவே இல்லை, அது உண்மை தானே. தெரிஞ்சாதானே நடிப்பாங்க. நடிப்புங்கிறது எப்படியாச்சும் இருக்கு. இருங்க அண்ணா இருங்க, அது தெரிஞ்ச அது கரெக்டு தானே. இப்போ சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு எதிர்பார்த்த காணவனத்துக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீங்க. நான் பிக் பாஸில் யாராவது அழுது பார்த்துருக்கீங்களா? நான் யூஸ்வலாகவே அழுக மாட்டேன், ரொம்ப போல்டான ஆளு. ஆமாம், ரொம்ப போல்டான ஆள். அதுக்கு எதுக்கு இப்போ நீ பிடிச்சி கிள்றீங்க? சரி அதை விடுங்க. யூஸ்வலாகவே அழுக மாட்டேன், ரொம்ப போல்டான. இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அழுதா அது வீக்னஸா? அழுகிறவன் யாருமே இங்கே போல்டு கிடையாதா? ஏன் இப்போ விக்ரம் வந்து ஒரு பக்கம் அழுதாரு, அது அவரோட ஒன் ஆஃப் த எமோஷன். இன்னொரு பக்கம் அந்த 2 பேர்த்த ஹேண்டில் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போடணும், இந்த திவ்யாவையும் சாண்ட்ராவையும் அப்படிங்கும்போது அதையும் போல்டாக தானே போய் கேட்டினாரு. அசோசியேட் பண்ணிக்காதீங்க. அழுகுறங்கிற எமோஷனை வச்சு ஒருத்தர் அழுதா அப்படின்னா அவன் வீக்குங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்கடா, அது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மென்டல் இல்னஸ். அழுகிறனால யாரும் ஒன்றும் இங்கே வீக்கும் கிடையாது, அப்படியே அழுகாமே சுற்றுறனால நீ ஒன்றும் ஸ்ட்ராங்கும் கிடையாது. அழுகாமே சுற்றுக்கு எமோஷனே இல்லாமல் சுற்றுற நீ எமோஷன்லெஸ். உனையே தான் ஒரு மாதிரி பார்க்கணும். ஆக்சுவலாக காணவனத்தை பெட்டி எடுத்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அது அவர் பண்ணதெல்லாம் நிறைய தப்பு இருக்குது, நிறைய நம்மளுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் பிடிக்காதவங்க இருந்தாலுமே அவர் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரேன்ட்டு ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். அது ஒன்றா ஓகே தான். உண்மையாலுமே இந்த பிக் பாஸில் நான் பார்த்த ஒரே உருப்படியான விஷயம், கானாவினத்தவர்கள் பெட்டி எடுக்கும்போது நம்மளோட வாட்டர்மெலன் ஸ்டார் ஜூஸை கண்ணிலேருந்து பிழிஞ்சு விட்டாரு. அது ஆக்சுவலாக ஓகே தான். அது அந்த இடத்துல நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓகே, 1 பாயிண்ட் கிரெடிட்டட், டேக். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப நேர்மையாக இருந்தேம்மா, அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் அதை எனக்கு மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. நீங்கள் யாரா நீங்களா எங்கடா இந்த மென்ஷன் பண்ணுறவனுங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டு கிடச்சிதுன்னா எனக்கு தயவு செஞ்சு என் கமெண்ட்டில் போட்டு விடுங்க, இல்லை அவனுங்களை டேக் பண்ணி விடுங்க, நான் பார்க்கணும். ஏன்னா அப்படி ஐயோ அது பேர் என்னடா, ரெப்டைல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் அந்த அனுநாக்கி டைமில் வந்து இங்கே இருக்காங்க, மனிதர்கள் மாதிரி அவங்களும் அப்படின்னு நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸில் இருக்குது. அந்த கான்ஸ்பிரசி தியரியில் வாழக்கூடிய மனிதர்கள் யாராச்சும் இவர் புகழ்கிறாங்களா? இல்லை எனக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதா. ஒன்றும் என்ன தான் உங்களுக்கு அவர் கெடுதல் பண்ணாலும், உங்களை மட்டம் தட்ட நினச்சாலும், நீங்கள் தான் அதிலோட ரியல் ஹீரோ. உங்களோட எமோஷன்ஸை ஒரிஜினலுக்காக, உங்களோட எதிரிக்காக ஒரிஜினல் எமோஷன்ஸை காமிச்சிங்க. மற்றவங்க பண்ணதெல்லாம் முதலே கண்ணீர் அவர் எடுக்கப்பட்ட. எனக்கு இதுதாங்க புரியல. உங்களை ஒரு இடத்துல தூக்கி வச்சு பேசணுங்கிறதுக்காக மற்றவங்களை இறக்கி வச்சு பேசுறது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமான கேவலமான விஷயம். அது மற்றவங்க கேவலமாகவே பண்ணியிருந்தாலும் அதை கண்டுக்காமல் போகிறது தான் பெருந்தன்மை. ஆனால் இப்போ இந்த இடத்துல என்னையை தூக்கி வச்சு பேசுவேன் அப்படிங்கிறதுக்காக கானா வினோத் வந்து பெட்டி எடுத்தோன்னே இப்போ மற்றவங்களாம் பண்ணது, இப்போ திவ்யாவும் தான் சேர்ந்து கன்சோல் பண்ணாங்க. இப்போ திவ்யாவுக்கும் முதலே கண்ணீரா? என்னென்ன உங்கள் மனசுக்குள்ளே கோயில் கட்டி கோயிலில் தாலி கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே ஒரு காதோலி கூட, அவங்களும் தான் ஃபீல் பண்ணாங்க. அப்போ அது ஃபேக்கா? ரொம்ப நிறைய பேர் அவர் குழப்பி விட்டாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா இருக்கும்னு நினச்ச ஒரு ஜீவன் நீங்கள் தான். உங்களுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூட நல்லது செய்யணும்னு நினச்சிங்க. இதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த சம்பவத்திலேருந்து எதை உருவி எப்படி தற்பெருமை பேசலாம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் என்னதான் நீங்கள் சொல்லுங்கள், 1008 முரண் இருந்தாலும்
முரட்டுத்தனமான நடிப்பு இருந்தாலும் அந்த முரட்டுத்தனமான நடிப்புக்கு நான்லாம் அண்ணன் ஃபேன் தான்ப்பா. இதெல்லாம் திஸ் இஸ் நத்திங் அபவுட் சர்க்காசம். இந்த வீடியோவே அண்ணனை புகழ்கிற வீடியோ தான். ஏன்னா நான் ஒரு ஃபேனு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்கம்மா. ஏன்னா அவரே என்ன பண்ணார், இன்னொருத்தவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, வினோத் பாருங்க நான் இருக்கக்கூடாது இருந்தாலும் நினைப்பாரு, பெட்டி எடுத்துட்டு கிளம்பணும் நினைப்பாரு, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, என்னை கூப்பிட்டாரு. நான் கூப்பிட்றப்ப ஏன்னா இந்த இளவு வீட்டில் பொம்பளைங்க கூட இந்த ஒப்பாரி வைக்க மாட்டேங்க. என்னென்ன இதுக்கு வீட்டு ஓரத்தில் இந்த திண்ணையில் உட்காந்து 2 கிழவர்கள் பேசுகிற மாதிரி அது பாரு அவர் சொன்ன. ஆனால் நான் பாரு நம்ம அப்படி தான் எப்பயுமே நம்மளை பற்றி முருகா நாங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நான் அவரை டார்கெட் பண்ணல. பெட்டி எடுக்கிறது கூட நான் இன்டைரக்டாக சாண்ட்ராவுக்கும் விக்ரமுக்கும் அரோராவுக்கு தான் நான் சைன் கொடுத்தேன். ஆனால் ஷைன் கொடுத்தாரா அண்ணன் வந்து ஷைன் கொடுத்தனால தான் ஹோண்டா கம்பெனி ஷைனுங்கிற ஒரு பைக்கையே வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஷைன் கொடுத்தாரா, ஷைன் சிக்னல் நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? சொல்லவே நான் கிடையாது. எல்லாருக்கும் நான் நல்லது மட்டுமே தான் நினச்சேன். இந்த குணநலன்கள் மக்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டது. மக்களுக்கு வேறு வேலை இல்லை, மக்கள்லாம் மேக்னெட்டு. ஓ மை காட் திவாகருக்கு வாட்ட குணநலன் வா அவர் நம்ம கவர்ந்து இழுப்போம் அப்படின்ட்டு எங்களுக்கு டே யாரா அந்த மக்கள் எனக்கு தெரியல. டே எனக்கு கையெல்லாம் மறுபடியும் கிழிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடணும் போல இருக்குது. எனக்கு பைத்தியம் பிடிக்குது நிஜமாலுமே. ஓகேங்களா? மக்களால் கவர்ந்து இழுக்கப்பட்டது. என் கூட தான் எல்லாரும் வம்பிழுத்துருக்காங்களே தவிர நான் யாரு கூட வம்பிழுக்க போகல. நீங்களே எடுத்துக்காங்க. இது பெருமையெல்லாம் கிடையாதுண்ணே. எல்லாரும் உங்களை தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஏதோ நடந்திருக்கிறனால தானே. நத்திங் தேர் இஸ் நோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அன்டில் அண்ட் ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன் இஸ் கிரியேட்டட். ஐயோ வளர்றேன் பாருங்க, எனக்கு எல்லாம் படித்தது முதல் கொண்டு மறந்து போகுதே. until and unless there is a force created there won't be any reaction அப்படிங்கிறதா நியூட்டன்ஸ் 3rd லா நினைக்கிறேன். ஏதோ ஒரு லா, ஆனால் அது ஒரு லா. ஐயோ இப்போ எதுவும் வளர்ற லாலாம் பேசிக்கிட்டு இருக்கேனே. நடந்தப்ப கானா வினோத் வேணுமனே மேலே துப்புறாரு. அது எவ்வளோ அநாகரிகமா துப்புறப்ப நம்ம கோவம் வரும்ல, நம்மளுக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் துப்புனியா நான் இந்த பக்கம் கண்ணத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். மதர் தெரசா மாதிரி போங்கண்ணே. ஆனால் அண்ணா அந்த இடத்துல வீரமாக செயல்படுவார். ஏன்னா வீரம் மலைஞ்ச மண்ணிலிருந்து வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ரெப்ளிகாக்குள்ள அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதோட ரெப்ளிகாவை நான் வந்து மக்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மறுபடியும் வருவார் பாருங்க. எங்கேயாச்சும் கண்டிப்பாக வருவார். மதுரை மண் இல்லையாமா அப்படின்னு வரணும் கண்டிப்பாக வரணும். பார்ப்போம் செய்யத்தானே செய்வோம். எவ்வளோ நாள் அவங்க பண்ணுறதுலாம் நம்ம பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மக்களால் கவர்ந்து இழுக்கப்படுச்சு. இந்த தம்பி எவ்வளோ டீசெண்டாக போகுது. அவங்க தம்பியா அண்ணே தம்பியே வேலை என்னை பேச வைக்காதீங்க தம்பி கிம்பின்ட்டு. நாங்கள் ஆமாம் இல்லை திவாகர் சின்ன பையன் தானே. அதனால நான் எனக்கு ரொம்ப சின்ன பையங்க. நான் பேசிக்காக 1995 பாடுங்க. ஸோ 31 30 கம்ப்ளீட்டடுங்க. அப்படி பார்க்கும்போது கூட திவாகர் எனக்கு சின்ன பையன் தானேங்க. எல்லாமே தம்பி தம்பி கிம்பிலாம் இருக்காதரா தம்பி, இப்படியே பேசிகிட்டு இருக்காதரா தம்பி, சொல்கிறேன் டென்ஷன் பண்ணாங்க யாவரா தம்பி. வந்து வழியை வந்து வம்பிழுக்கிறாங்க. இன்னொன்று அவங்க வந்து உருவ கேலி பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. நம்ம வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல் எங்கே ஹீரோவாக வந்துருவோன்னு பார்த்து சாரி கேட்போம். பயந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? வேணும்னே ஏஜை மட்டப்படுத்துறது, உருவக்கேலி பண்ணுற மாதிரி செய்யுது. யூஸ்வலாக சின்ன வயசுலேருந்தே ஃபேஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபேஸ். நான் ஸ்கூல் வயசுலேருந்தே ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு அட்ராக்டிவாக ஃபேஸ் ஆனேன். பயங்கரமாக இருக்குண்ணே உங்கள் ஃபேஸ். அது உண்மையிலுமே அது ஒரு தனி அட்ராக்ஷன் தான். இந்த பக்கம் ஒரு நல்லா 2 கிலோ மேக்னெட்டை வச்சு இந்த பக்கம் ஒரு 2.5 கிலோ மேக்னெட்டை வச்ச மாதிரி அப்படியே அட்ராக்ட் பண்ணுதில்ல மக்கள். அது பேசிக்காக இருக்கிறது தானே. அந்த மாதிரி ஒரு மண்ணிலிருந்து வந்த ஒரு ஆள் கூட நீங்கள் அப்போ இருக்க தான் செய்யும். டேடிங்கிறேன் என்ன எட்டணுமோ பேசுகிறேன் நான். முடிஞ்சிருச்சு நண்பர்களே, அவ்வளோதான். இன்னும் இருக்குது. தற்பெருமை அவ்வளோ சீக்கிரத்தை தீர்ந்துருமா வச்சுருக்கேன் குடோன் கணக்கில். அடுத்து பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 இருக்குது. பார்ட் 1க்கே 30 நிமிஷம் போச்சு. பார்ட் 2 பார்ட் 3 நான் என்ன ஆக போகிறேன் எனக்கு தெரியல. டாடா பை சொல்லி கிளம்பும்போது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். பார்ட் 2 பார்ட் 3 வேணுமா இல்லை டிஸ்கன்டினியூ பண்ணிடுவோமா என்னென்னு சொல்லுங்கள் நீங்களே. டென்ஷன் ஆகுதுங்க ஒரு பக்கம். ஆனால் ஒரு பக்கம் அண்ணனோட வெறியர்கள். டாடா பை சொல்லி கிளம்பும்போது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டாடா பை டாட்டா பாய். டைட்டில் வின்னர் திவாகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.